எம்சான் விலை உயர்வு காரணமாக தமிழ்நாடு முழுவதும் கட்டுமான தொழில் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. இதன் காரணமாக விலை 2 மடங்காக உயர வாய்ப்புள்ளது. எம்சான் தட்டுப்பாடு மற்றும் விலைவாசி உயர்வு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் கட்டுமான நிறுவனத்தினர். கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தப்படும் எம்சாண்ட், பிசாண்ட் விலை சமீபத்தில் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி 3000க்கும் மேற்பட்ட இடங்களில் கருங்கல் குவாரிகள் தனியார் நிலங்களில் செயல்படுகின்றன. இதை சார்ந்து அரசு அனுமதியுடன் 430 எம்சாண்ட் தயாரிப்பு ஆலைகள் இயங்குகின்றன. தமிழகத்தில் நடக்கும் கட்டுமான பணிகளின் மொத்த தேவையில் 60 விழுக்காடு அளவுக்கு தான் இங்குள்ள ஆலைகளால் பூர்த்தி செய்ய முடியும் என்ற நிலை உள்ளது. எம்சாண்டுக்கு சந்தையில் நிலவும் பற்றாக்குறையை பயன்படுத்தி கல் உடைக்கும் கிரஷர்களை நடத்தும் சிலர் கருங்கல் துகள்களை முறையாக சுத்தப்படுத்தாமல் எம்சாண்ட் என்று கூறி விற்பனை செய்து வருகின்றனர். கடந்த ஜனவரி மாத இறுதியில் கரூர், திருச்சி, சிவகங்கை, நாமக்கல், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் எம்சாண்ட் விலையை உயர்த்தி குவாரி உரிமையாளர் சங்கங்கள் அறிவித்தன. அப்போதே கட்டுமானத் துறையினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் அரசு அதிகாரிகள் இதை கண்டுகொள்ளாமல் இருந்ததால் இந்த விலை உயர்வு தற்போது தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதனால் கட்டுமான பணிகளை தொடர முடியாத அளவுக்கு கூடுதல் செலவு ஏற்பட்டுள்ளது. கட்டுமான பணிக்கான எம்சாண்ட் 100 கன அடி உடைய ஒரு யூனிட் விலை 3500 ரூபாயிலிருந்து 4500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. பூச்சு வேலைக்கு பயன்படுத்தப்படும் பிசாண்ட் ஒரு யூனிட் 4000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. கருங்கல் ஜல்லிகள் விலை யூனிட் 3000 ரூபாயிலிருந்து 4500 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதனால் 4 யூனிட் அடங்கிய ஒரு லோடு எம்சாண்ட் வாங்க 4000 ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படுகிறது. எம்சாண்ட் இவ்வளோ பெரிய தட்டுப்பாடு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆற்று மணல் இல்லாததான். அதுதான் மிக முக்கியமான காரணம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக நம்ம காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா எம்சாண்ட் லாரியில் எடுத்துகிட்டு போகிறப்ப அதுக்கு இவே பில் கேட்டு அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க. அவங்க ஓட்டுநர்களுக்கும் லாரி ஓனர்களுக்கும் ஃபைன் போடுறாங்க. அதனால் லாரி ஓனர்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த சங்கங்கள் போராடி கிரஷர்கிட்டையும் அந்த குவாரி வச்சுருக்கவங்கள்ட்டையும் ஜிஎஸ்டி பில்லு கேட்குறாங்க. ஜிஎஸ்டி பில்லு இப்போ வரைக்கும் கையில் தான் எழுதி கொடுத்துட்ருக்குறாங்க. அதை கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குவாரிகளும் கிரஷரும் வந்து ஜிஎஸ்டி பணம் கட்ட வேண்டி இருக்கும். எல்லாமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 10 டன்னுக்கு நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு 100 டன் வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மாறுதுங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா எல்லாமே நிறையா பணம் கட்ட பண்ணியிருக்கிறதுனால உற்பத்தியை குறைத்து டிமாண்டை வந்து அதிகமாக்குறாங்க. இது 2 காரணத்தினால தான் இப்போதைக்கு எம்சாண்ட் வந்து விலை அதிகமாக இருக்குது. ஒரு சிமெண்ட்டை வாங்கி 18% ஜிஎஸ்டி கட்டி ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட் விற்க போகிறோம்னு வச்சுங்களேன், வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு முன்னாடி காம்போசைட், இப்போ வந்து புதுசாக காம்போசைட் வேல்யூன்னு ஒன்று போட்டிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் 3 lakhs இருந்தது 5 lakhs. இது மாதிரி பொதுமக்களும் கட்டுமான பொறியாளர்களும் மிகப்பெரிய அளவில் இந்த விலையேற்றத்தினால பாதிக்கப்படுறோம். கட்டுமான பொருட்கள் விலை நிர்ணய குழு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுக்கும் கட்டுமானத் துறையினர் அரசு இந்த விவகாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி விலை உயர்வை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். மேலும் பொறியாளர்களுக்காக பொறியாளர் கவுன்சில் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் போலி பொறியாளர்களை தவிர்க்க முடியும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.